ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருகருடைய மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பைலெல்லாம் வைக்கல, காமன் மெசேஜஸ் எல்லாருக்குமா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு. ஸோ ஷஃபில் பண்ணி கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த கார்ட்ஸ் வந்து எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. சப்போஸ் யாராவது உங்களுக்கு நெகட்டிவாக ஃபேமிலிக்குள்ளே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, ஈவில் ஐஸ் அல்லது பிளாக் மேஜிக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த விஷயங்கள் வந்து முறியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகன். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது மூலியமாக தெரிய வரலாம். அது உங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக்ஸாக இருந்தாலும் சரி, ஈவில் இருந்தாலும் சரி, அது வந்து முறிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டுருக்கீங்க, இல்லை வேலையில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிலாம் பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து வேலுக்கு வந்து வியாழக்கிழமை பால் வாங்கி கொடுத்து, இல்லை வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா வேலுக்கு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வேலை சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னும் சொல்கிறாரு. அதே மாதிரி குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேரும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜஸ் வந்து எல்லாமே நல்லதாக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. இதை பார்க்குறவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களை விட்டு போகுது. அதே மாதிரி வேலையில் ஜாபில் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேல் வழிபாடு வியாழன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை கிடைக்காம இருக்குது, இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங் எழுதியிருக்கோம் இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள், சரியாகும். குழந்தை பேர் இருக்குது. அதே மாதிரி நல்லதை மட்டுமே சிந்திங்க அப்படிங்கிறாங்க. ஸோ யார் என்ன இது பண்ணாலும் நீங்கள் நல்ல எண்ணங்களே வச்சிட்ருங்க, அது உங்களை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.